இப்போ ஏன் அவங்க அப்பா, நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன், ஏன் அவங்க அப்பா வந்து இப்போ சம்மந்தமே இல்லாமல் பேசுறாருன்னா, என் பையனுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண போல, தனியா அனாதையா நிற்கிறார் விஜய். அவரை நம்பி எவனும் வந்து ஒருத்தர் கூட உங்களுக்கு ஆதரவா நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு பேர் குறிப்பிடும் கட்சிகள் கூட வரல. இந்த டைம்ல நம்ம துண்டு போட்டு பார்ப்போம். ஏன்னா இவரை மதிக்கிறதே இல்லை. அப்பாவை சும்மா செட் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்றாரு. இப்போ நீங்க மலேசியாவில் பார்த்துருக்கலாம். அப்பாவை பார்த்தோன்னா ஓடி போனார் விஜய். அது பூரா டிராமான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்பனை பார்த்து என்ன ஓடி போற நீ? இங்க இருக்கும்போது மதிக்கவே மாட்டேற. உடம்பு சரியில்லாம பார்க்க மாட்டேங்கிற. அப்பாவுக்கு 80வது சதாபிஷேகம் நடக்குது திருக்கடையூர் கோயில்ல. அது கூட போல. ஒத்த புள்ள தானே. உனக்கு அதை விட என்ன கைட்டுற வேலை? நான் கேட்க மாட்டாங்க, வெளியில கேட்டாங்க. நம்ம அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் கேட்கறத சொல்லணும்ல நம்ம. அதுக்கும் போல இவர் வீடு கட்டினார். இப்போ சமீபத்தில் எஸ்ஏசி வந்து ஒரு வீடு கட்டினார். நிறைய வீடு இருக்கு அவருக்கு. ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டினார். அது பூஜை போட்டு எல்லாரையும் கூப்பிட்டாரு. ஒரே புள்ள. அந்த வீட்டுக்கு போனியா? போல. எந்த வகையிலும் அப்பாவுடைய அந்த மரியாதையே எடுத்துக்க தெரியாத, மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு மங்குனியாக இருக்கிறவர் தான் விஜய். பேச்சே கிடையாது. வாயை மூடிட்டே இருப்பார். அப்பங்கிட்டையும் பேச மாட்டார், அம்மாகிட்டையும் பேச மாட்டார், யார்கிட்டையும் பேச மாட்டார், பேச வேண்டிய இடத்துலையும் பேச மாட்டார். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் வீடியோ போடுவார்.